நான் பிரசவ ஆஸ்பத்திரிங்கிற பேரை கேள்விப்பட்டப்ப நான் என்ன நினைச்சேன்னா இங்க வந்து பிரசவம் பாக்குற ஆஸ்பத்திரி இருக்குது. பிரசவ ஆஸ்பத்திரி பிஏபி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டாஃபும் அதுவும் ஒரே இதை பேர் தான் சொல்லுவாங்க. நம்ம இல்லடா இந்த ஸ்டாஃபுக்கு தனியா வந்து பிரசவ ஆஸ்பத்திரி தான் சொன்னாங்க. ஸோ பிரசவம் பாக்குற ஹாஸ்பிட்டல் இங்க இருக்கு போல, அதனால பிரசவ ஆஸ்பத்திரின்னு சொல்றாங்க போல அப்படின்னு நான் ஒரு இதுல சுத்திட்டு இருந்தேன். இது வந்து பாத்தீங்கன்னா மாசாலம் கோயில் குண்டவங்க இங்கதான் நடக்கும். அந்த இதெல்லாம் அப்படி வச்சிருக்காங்க உள்ளுக்குள்ள. இந்த ரோட்ல போடா போட ஜாப் போடா. இந்த ரோட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அலும்பு கொஞ்சம் விஷயமா வந்து நடந்துருக்குங்க. உனக்காது எனக்கு ஒரு எனக்கு இந்த ரோட்ல ஒரு மெமரிஸ் என்ன தெரியுமா, நான் வந்து பார்த்தேன்னா இந்த இடத்துல ஒரு கம்பெனி ஒன்று இருக்கும், நான் அதை காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தோன்னா டிராஃபிக்கு நிற்கிது. 11 வந்திருந்தேன். சார் வந்திருக்காரு. சார் குட் மார்னிங் சொல்லிட்டு நான் 11th படிக்கிறேன். நான் குட் மார்னிங் சொல்லிட்டு என்ன பண்ணேன், வீட்டுக்கு போனோடனே பஸ் பிரேக் வச்சு வீட்டுக்கு போயிட்டேன். இந்த இடத்துல பஸ் மேல லாரி மேல இருக்கு, ரோடு லாரி ட்ரை பண்ணி மாட்டிடுச்சு. மாட்டி நான் என்ன பண்ணேன், வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். அடுத்த நாள் வர்றேன், ஏன் வரல சார், பஸ் இதாச்சுங்க சார், அதனால வரலைங்க சார். ஏன்னா பஸ் அப்பவே இது பண்ணி பஸ் எடுத்து வந்துட்டாங்க. நாங்கெல்லாம் ஸ்கூல் பண்ணா எல்லாம் எக்ஸாம் வேற, பிசிக்ஸ் எக்ஸாம். அவர்கிட்டயே குட் பண்ணி சொல்லி கிளம்பி வீட்டுக்கு போயிட்டேன். பிளான் பண்ற மாதிரி இருந்தா நான் இதுக்கிட்ட கிளம்பி இங்க வரணும். நான் பாட்டுக்கு அப்படியே உயர்வுல வந்து குட் மார்னிங் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், போயிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் போறேன். பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வந்தா தான் உள்ள விடுவேன். எதுக்கு வந்துட்டு நீ திரும்பி போனேன், வராமட்டா கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம், நாங்கெல்லாம் வந்தோம்ல, வீட்டுல இருந்து யாராச்சும் வந்தாங்கன்னா உள்ள விடுவேன். யாராரு, நானும் சபரி 2 பேர். அப்புறம் என்ன பண்ணிட்டோம், கிளாஸ்க்குள்ளே வர மாட்டேன்னாங்க, பேக் எடுத்து கிளம்புங்க அப்படின்ட்டாங்க. நாங்க வெளியே வந்து நான் பேசாம இல்லாம வாட்ச்மேன் கிட்ட போன் வாங்கி எங்க அக்காவுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி போட்டு கிளம்பி போயிட்டோம். அப்புறம் என்ன ஆகி போச்சு, அங்க போய் போட்டு பார்த்தா செருப்படி வாங்குறது உனக்கு அவ்வளவு இதா இருக்கு. நீ ஒரு நாள் செருப்படி வாங்கிருப்பியல இந்த ஊர்ல எல்லாம். இங்கதான் நிறைய செருப்பு. இந்த தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் டைம் படம் பார்த்தேன். இல்ல நீங்க வேட்டானூர்ல இருக்கிற தியேட்டர்னு சொன்னடா, தியேட்டருக்கு தூரம் போகணும். சரி, இந்த வழின்னு எனக்கு தெரியும். உனக்கு தெரியும்டா எல்லா வழியுமே. என்னை கடுப்பேத்துறதுக்கு உனக்கு என்னென்ன தெரியுமோ எல்லா வழியும் தெரியும். அவனுக்கு பெட்ரோல் இருக்கா, எல்லாம் ஏதாச்சும் ஒரு ஹோட்டலுக்கு போடா. இங்கெல்லாம் வேணா, நீ அவுட்ரு போ. அவுட்ரு இதுக்கப்புறமா அங்க கடையே இருக்காதுடா. ஏன் இருக்காது, என்ன பிரேக் அப்படின்னு பாத்தீங்கன்னா தலைவருக்கு அவர் ஆள் கூப்பிடுச்சுங்க, அதனால கொஞ்சம் வெளியே போயிட்டாரு. தங்கச்சி கூப்பிட்டுருந்தாரா, பேசு எதுவுமே இருக்கிற காசு யாரு உனக்கார காசு தெரியாது டே, ஏதாவது கொஞ்சம் நாள் நம்பர் மாதிரி சொல்றா டே. பின்னாடி நான் கட்சி வச்ச ஊத்தி இருக்கிறேன். ரெண்டு தூரம்டா யூனியன் முங்கத்தூர். எனக்கு ஒரு மெமரிஸ் இருக்கு. நைட் வர்றப்ப, நைட் டைமே இதுக்கு போயிட்டு வர்றப்ப இந்த இடத்துல ஆமை ஒன்று ரோட்ல நடந்து போயிட்டு இருந்துச்சு. ஆமா, அதே புடிச்சு கவர்ல பார்த்தா கவரை ஓட்ட பண்ணிட்டு ஆகிறாரு. நானும் 2 கவரை போட்டு பாக்குறேன். உள்ள போட்டு வீட்டு பண்ணியாச்சு.
கிணத்துல இருக்கிற ஆமைய ஊர்ல இருக்கிற எல்லாரும் கூட செய்யறாங்க. நான் ஆமையை தின்னது ஒரு குத்தமாடா டேய், அறியாத வயசுல தெரியாம தின்னேன்.